அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு இந்த 2024 குருவும் செவ்வாயும் இணைவு பெறக்கூடிய, அதாவது குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பலன்களைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியானது, அதாவது மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு இந்த வருகின்ற 12/7/2024 அன்று நிகழ்கிறது. ஏற்கனவே ரிஷப மனையில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ காலச்சக்கரத்தினுடைய 2வது வீடான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் குரு செவ்வாயும் இணைவது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம். அதாவது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அப்போ இந்த குறைந்தது இந்த 1.5 மாத காலகட்டத்தில் இந்த குரு மங்கள யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவது குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் இந்த கன்னி ராசினருக்கு என்ன செய்யும்? அது குரு செவ்வாய் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருப்பது மேன்மை தரக்கூடிய தன்மை. ஸோ இந்த மங்கள யோகம் எது வரைக்கும் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருகின்ற ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25 வரை, அதாவது இந்த 44 நாட்கள் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஏன்னா 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அல்லவா? ஸோ அந்த இடம் வலுவாக போகிறது அப்படின்னு அர்த்தம். அது அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது மேன்மை தரக்கூடிய தன்மை. அப்போ அந்த குரு என்பது உங்க ஜாதகப்படி யாருன்னா 4க்குரியவன், சுகஸ்தானத்தின் அதிபதி, சுகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான். 7ஆம் அதிபதி, திருமணஸ்தானத்தின் அதிபதி, கூட்டாளிகள், பங்குதாரர்கள், நண்பர்களை குறிக்கக்கூடிய அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் அது செவ்வாயோடு இணைவு பெற்றிருக்கக்கூடிய தன்மை. செவ்வாய் என்பது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா? தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய அந்த செவ்வாயோட இணைவு பெறும்போது நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகக்கூடிய தன்மை. எந்தெந்த முயற்சியை எடுத்துக்கொண்டு தடைப்பட்டு கொண்டு அந்த முயற்சி நடக்கல அப்படின்னு சோர்ந்து இருப்பீங்க பார்த்தீங்களா, அதை இந்த காலகட்டத்தில் எடுத்து செய்யுங்க, வெற்றி பெறக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். அப்போ என்ன வெற்றி பெறலாம்? அரசாங்க காரியங்களில் வெற்றி உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பது அல்லது எழுதி தோத்து கொண்டிருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் இப்போ அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை. தந்தையால நன்மை நடக்க போகிறது. தந்தை காரியங்களில் நன்மை. அப்போ தந்தை அப்படின்னு என்ன? உங்களுடைய பூர்வீகத்தில் எதெல்லாம் குறைகள் இருந்தது, எதையெல்லாம் செய்ய முடியாமல் விட்டு வைக்கிறீர்களோ அதெல்லாம் இப்போ எடுத்து செஞ்சு பாருங்க, வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை. ஒரு பாக பிரிவினை இருக்கு, சொத்து பிரச்சனை இருக்கு, சரி இதை தீர்த்துக்கலாம், இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். ஏன்னா கடந்த 4 மாதங்களாகவே அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருந்தார், கெட்டுச்சு. ராகுவோடு சேர்ந்திருந்தார், 2 பாவகிரகங்கள் இணைவு, சனியினுடைய பார்வை, இப்படி ஒரு 3-4 மாதங்களாக செவ்வாய் நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, சகோதரர்களால் பிரச்சனை, கோபம், ஆக்ரோஷம் தான் அதிகமாக வந்தது. அதாவது எதையும் யோசிக்காமல் செய்துவிட்டு பின்னர் யோசிப்பது. ஸோ எதிலையாவது ஒரு வம்பு வழக்கில் போய் சிக்கிட்டு தான் நல்லதே செஞ்சாலும் அது கெடுபலன்களாக மாறக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரியான அழுத்தம், ப்ரெஷரோடு இருந்து கொண்டு, சகோதரர்களாக இருந்து கொண்டு தன்னையும் ஏதாவது ஒரு வகையில் வருத்தி கொண்டிருந்த இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு எதெல்லாம் வலியை கொடுத்து கொண்டிருந்ததோ, எதெல்லாம் வேதனையை கொடுத்து கொண்டிருந்ததோ, எதெல்லாம் துக்கம், துயரம், அசிங்கம், அவமானத்தை கொடுத்து கொண்டிருந்ததோ அதிலிருந்து வெளிப்பெறுவதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். அதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்ளுங்கள். ஒரு வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு காலகட்டம். ஒரு 4-5 மாதங்களாக அல்லல்பட்டு கொண்டு ஒரு வழக்கு, செய்யாத குற்றங்களுக்காக ஒரு தண்டனை, ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருந்து கொண்டு ஒரு தீர்க்க முடியாத
இல்லாத தன்மையில் இருந்தவர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் பெரியோர்களினுடைய துணையோட, கடவுளினுடைய ஆசீர்வாதத்தோட, குலதெய்வத்தினுடைய அருளோட, ஏன்னா 9ஆம் இடம் என்பது குலதெய்வம் அல்ல, அப்போ குலதெய்வத்தின் அருளோட அது தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்தில் உங்கள் லக்னத்தில் உங்கள் ராசியிலே கேது அமர்ந்து கொண்டு இந்த ராகு கேதுக்களாக இருந்து கொண்டு உங்களால் பிரச்சனை வருது இல்லையோ, 3ஆம் நபர்களால் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருந்தீர்கள். கணவன் மனைவிக்குள்ளே கூட ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் மற்றவர்களால் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை. ஸோ இதெல்லாம் இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே, அதாவது மனம் நன்றாக இல்லை என்று இருக்கக்கூடியவர்கள் இப்போ மனம் நன்றாக இருக்க போகிறது. தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள் இப்ப தன்னம்பிக்கை கொடுக்க போகிறது. தைரிய வீரியம் கிடைக்க பெறுகிறது. ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்கிறார் அந்த குரு. அந்த 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தையே தனது சமசப்தம பார்வையாக பார்க்கிறார், குருவோடு சேர்ந்து பார்க்கிறார். அப்ப 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 3ஆம் இடம் வலுப்பெற்ற என்ன? 3ஆம் இடம் என்பது மனதை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா? மனம் நன்றாக இருக்க போகிறது. சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த மனம், அதாவது எதிர்மறை எண்ணங்களோடு இருந்த மனம், நெகட்டிவ் தாட்ஸ், என்னடா இருந்து என்ன பிரயோஜனம், இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களோடு இருந்து கொண்டிருந்த உங்களுடைய அந்த எண்ண குமரல்கள் இப்ப விலகி பாசிட்டிவ் எண்ணங்கள், ரைட், எதையும் சாதிக்கலாம், எதையும் நாம் பார்க்கலாம், ஒரு கை பார்க்கலாம் என்கின்ற தன்னம்பிக்கை, தைரிய உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். தன்னம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு வேணும், அது இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அல்லவா? அதை இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது குருவும் செவ்வாயும் இணைவு பெற்று அந்த 3ஆம் இடத்தை பார்க்கிறார். புகழ் கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, யாருக்கோ பயன்பட்டது, எனக்கு கிடைக்க வேண்டிய புகழ் மற்றவர்களுக்கு போயிட்டு இருந்தது, இப்படி என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்கள் அல்லவா? இப்போ உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? ஜாமீன் கையெழுத்து போட்டதோட சரி, அதுக்கான வட்டி நான் கட்டிட்டு இருக்கிறேன், இப்படி கஷ்டப்பட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? அவங்க இப்போ வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றி கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கின்ற இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். கலைத்துறை வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஒரு இடம் வாங்கணும், ஒரு 4 சென்ட் வாங்கணும், ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்தையாவது வாங்கி விட்டுறலாம் அப்படின்ற எண்ணம் இருந்தவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கிறது. பழைய வாகனங்களை விட்டு இதுவரைக்கும் நான் 2 வீலர் தான் வச்சிருக்கிறேன், ஒரு 4 வீலர் வாங்கணுங்கிறது ரொம்ப நாள் கனவு. அந்த கனவு நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த அதிர்ஷ்டம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. அதாவது ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் மங்களகரமான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன மங்களகரமான விஷயங்கள்? ஒரு திருமண பாக்கியம். திருமணத்துக்காக நீங்கள் எத்தனையோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எத்தனையோ வரன்களை பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு ரூபத்தில் தட்டி கழித்தே போய் கொண்டிருக்கிறது. 4-5 மாதமாக, ஒரு வருடமாகவே, 2 வருடமாகவே என் வயதுக்கு வந்தவங்களுக்குலாம் திருமணமாகி குழந்தை பெற்று விட்டார்கள், எனக்கு திருமணமே ஆகலை, பட் எல்லாமே இருக்கு, எனக்கு தொழில் இருக்கு, வேலை இருக்கு, பணம் இருக்கு, பட் திருமண பாக்கியத்தை கொடுக்கலை என்றிருந்தவர்களுக்கு இப்போ பாக்கியம் கிடைக்க போகிறது. திருமண பாக்கியம் கிடைக்க போகிறது. வேற என்ன கிடைக்க போகுது? குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்? 5ஆம் இடம் என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல வக்ரமாய் உட்கார்ந்து அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தை காரகன் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 1, 5, 9 என்பது கடவுளினுடைய ஸ்தானம் என்று சொல்லுவோம் அல்லவா? அப்ப கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது. எத்தனையோ வழிபாடு எடுத்திருப்பீங்க, எத்தனையோ பிரார்த்தனைகள் செய்திருப்பீர்கள், எத்தனையோ பரிகாரம் செஞ்சிருப்பீங்க. அதுக்கு பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறதுன்னு சொல்ல தன்னம்பிக்கை விட வேண்டியதில்லை. நல்ல தொழிலில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, தொழிலில் நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே சமயத்தில் வெளிநாட்டு தொடர்புகளையும் ஒரு சிலருக்கு உருவாக்கும். அதை சரியா கெட்டியா பிடித்து கொள்ளுங்க. வெளிநாட்டு வாழ்
இந்தியர்களாக இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டிலே குடியுரிமையாக அங்கே இருக்கிறவர்களாக இருக்கட்டும், நல்ல நல்ல சுப விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். இதை சரியான முறையில் பின்பற்றி கொள்ளுங்கள். அதே சமயத்தில் செவ்வாய் விளையாட்டுத் துறையில் இருக்கின்றவர்கள், விளையாட்டு சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சி கூடங்களை நிர்வகித்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் சரி, அல்லது அந்த செவ்வாய்ங்கிறது கட்டிடம் சார்ந்த அந்த அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கும், குரு என்று சொன்னால் சொல்லிக் கொடுத்தல், பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள், போதனை செய்வது, சட்டம், நீதித்துறை, இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த குரு செவ்வாய் இணைவு நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சொந்த ஜாதகம், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.